ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் 12 மாதங்களும் நவ கிரகங்களும் அதனுடைய நகர்வுகளால் மட்டும்தான் பல்வேறு விதமான மாற்றங்களை செய்துட்டு இருக்குங்க. அதாவது இந்த நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கட்டாயமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஒருவருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறக்கூடியதாக இருக்குது. எல்லாரும் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறதும் கிடையாது. ஸோ கிரகங்கள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது தானாகவே நிகழும். அதனால தான் நமக்கு முதல்ல அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நமக்குரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வரைக்கும் நமக்கு பொறுமை அப்படின்றது தேவைப்படுது. இந்த பொறுமை அப்படின்றது இருந்தால் எல்லாரும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இதுதாங்க வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு, பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பொறுமை அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ காலம் பதில் சொல்லும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள் மட்டும்தாங்க. இந்த கிரகங்கள் மாறும் பொழுது காலத்திற்கு ஏற்ப நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் தானாகவே நிகழுது. அதே நேரம் இந்த நேரம் மாறுச்சு அப்படின்னா ஏழையும் பணக்காரராகலாம், பணக்காரரும் ஏழையாகலாம். அந்த வகையில் வரக்கூடிய இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா எப்படி அமைய போகுது, குறிப்பாக தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இன்று மே மாதம் 1ஆம் தேதி. ஸோ உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசி நேயர்களை இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு இருக்கிறதும் சரி, இல்லைனா உங்களுடைய வீட்டில் யாராவது தனுசு ராசி உடையவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவாது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பயணங்கள் போக வேண்டி இருக்கும். ஸோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதற்காக உங்களுடைய பயணங்கள் இருக்க போகுது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் பயணத்தில் தான் இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் புதுவிதமான அனுபவங்களை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மே மாதத்தை எடுத்துக்கலாம். ஸோ அனுபவம் தாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படின்றத தான் தினந்தோறுமே நம்ம அனுபவமாக கற்றுட்டு இருக்கோம். அதாவது நம்ம கல்வி பயின்றதை விட இந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையுமே கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. அது கண்டிப்பாக நம்ம காலப்போக்கில் தினந்தோறும் பயிலக்கூடிய பாடங்களில் ஒன்றாக தான் இது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வேலையுமே பொறுமையாக நீங்கள் செய்யணும். அப்படி உங்கள் பொறுமையை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலை பாழாகிடும். ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிதானம் தேவைப்படுது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவேளை அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை பேசி சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை. ஸோ கேதுவினுடைய நிலைப்பாடின் காரணமாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய அழுத்தங்களை தனுசு ராசி நேயர்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துக்கோங்க. மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ராகுகேதுவினுடைய பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து 11ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ குரு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகம் பயிற்சியாகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களானது இருக்குது. கண்டிப்பாக பலன்கள் அப்படிங்கிறது கலவையான ஒரு முறையில் தான் இருக்க போகுது. அதாவது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்களை போலவே இந்த மாதமும் 12வது வீட்டில் தாங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி இருக்க போகிறாரு. ஸோ சனியினுடைய இந்த இடம் பொதுவாக உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சனி பகவான் அவங்க செய்யக்கூடிய வேலை, பிறந்த இடத்த விட்டுட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அப்பப்போ ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் பொதுவாக இந்த மாதம் சனி பகவான் குருவினுடைய ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில சாதகமான பலன்களையும் பெற முடியுங்க.
அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னா சராசரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வந்து பலன்களும் வந்து நல்லா இருக்காது, அதே போல் ரொம்ப டல்லாகவும் இருக்காது, மீடியமான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும். வணிக பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை அப்படி போகிறீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம், தவறு கிடையாது. கல்வியினுடைய கண்ணோட்டத்தில் இந்த மே மாதம் சராசரியான முடிவுகளை விட சிறப்பாக இருக்கும். ஸோ கல்வி பயிலக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை வந்து பார்ப்பீங்க. ஸோ வரக்கூடிய நீட் தேர்வுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து வந்து படிங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் உச்ச நிலையில் வந்து இருப்பாருங்க. அதனோட முதல் வீட்டிலையும் உங்களுக்கு வந்து உச்ச அதிபதியாக வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் வந்து அதிகரிக்கும். ஸோ நிறைய படிக்கணும், படிப்பினுடைய அறிவாற்றல் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து சிறப்பாகவே செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே வந்து அற்புதமாக தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் அலட்சியமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது தவறுதலாக போய் முடிவடையும். ஸோ பொறுமையாகவே இருக்கணும். ஒரு சில மாணவர்களோடு நம்ம ஒப்பிட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா தொடக்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அடுத்தது உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் இவங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்குமே உச்ச நிலையில் தான் சுக்கிரன் வந்து இருக்க போகிறாரு. ஸோ மாதத்தினுடைய முதல் பகுதியில் குரு உங்களுக்கு 2வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. இந்த மாதம் உடன் பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய உறவுகளும் பார்த்திங்கன்னா கலவையாக தான் இருக்க போகுது. அதனால தான் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனசில் கவலைகளையும் சஞ்சலங்களையும் வந்து அதிகரித்து கொடுக்கும். ஸோ இடையிடையே நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இருந்தாலும் பொறுமையாக இருங்க. காதல் விவகாரங்களெல்லாம் பற்றி பார்த்தோன்னா இந்த மாதம் 5வது வீட்டினுடைய அதிபதியாக சூரியன் வந்து இருக்கிறாரு. அது மாதத்தினுடைய பகுதியிலே உங்களுக்கு உச்சநிலையில் இருக்கிறாரு. முதல் வீட்டில் சூரியனுடைய பயிற்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் குறைந்த அன்பு தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த குறைந்த அன்பு கூட நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். அதே திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தோன்னா 7வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உச்ச நிலையில் வந்து இருக்க போகிறாருங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் 7ஆம் வீட்டின் அதிபதியிடம் இருந்து கலவையான முடிவுகளை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமானது ஏற்படும். ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் வேலையில் பிஸியாக இருக்கக்கூடியவங்களால் ஒரு சில காரணங்களால் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பீங்க. ஸோ அன்பு ஆனது பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பினுடைய ஆழத்தை அதிகரிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய லாப வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. சனி 12ல் இருக்கிறது நல்லது இல்லை. அதாவது லாபத்தோட செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷனுடைய ஒரு காரணமாக இருக்குது. அதாவது இந்த ஒரு நிலையில் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்களும் வந்து கிடைக்காதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்கும், அதிருப்தியை வந்து அடையிறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. என்னதான் நம்ம உழைத்தாலுமே கூட உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காத பொழுது நமக்கு மனசில் வருத்தம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி தான் தனுசு ராசி நேயர்களுக்கும். மேலும் இந்த டைமில் லக்னம் இல்லைன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க உங்களுக்கு பலவீனமான நிலையில் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் நிறைய பலவீனங்களானது ஏற்படும். உடல்நிலையில் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்பவே பாதிப்புகள் வந்து இருக்குங்க. அது எதில் அப்படின்னா ஆரோக்கியத்தில் தான். ஸோ நம்ம பருவகால மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது பல்வேறு விதமான வியாதிகளும் நமக்கு வந்து ஏற்படும். அது ஒவ்வொருவருடைய உடல்நிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடியது. ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. அதிக நேரம் பயணங்கள் போக வேண்டி இருக்குது. அந்த பயணத்தின் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்படலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துக்கோங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசி முழுமையாக கிடைப்பதற்கு கண்டிப்பாக அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாதம் முழுக்க வெல்லம் வந்து சாப்பிடாதீங்க. வெல்லத்தை சாப்பிடாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க. என்னங்க வெல்லம் போய் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு யோசிக்காதீங்க.
பரிகாரம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். எந்த ஒரு பரிகாரமுமே வந்து சாதாரணமாக வந்து செய்ய முடியறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக முடியக்கூடிய விஷயங்களை எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இடங்களுக்கு போகிறதோ பெரிய பெரிய அளவில் செலவுகள் செய்து பரிகாரங்கள் செய்கிறதோ அதெல்லாம் கொடுக்காத பலன்களை இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து கொடுத்துடுங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.